அறுபடை வீடுகளில் கடைசி படை வீடு பழமுதிர்ச்சோலை. அறுபடை வீடுகளில் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விளையாடல்கள் புரிந்த முருகன் மதுரையை நோக்கி சென்று கொண்டிருந்த ஔவையிடம் விளையாடல் புரிந்த கதையை காண்போம். ஔவை பாட்டிக்கு தன் தமிழ் புலமையை எண்ணி சற்றே கர்வம் தலை தூக்கியது. ஔவைக்கு அருள் புரிய நினைத்த முருகப்பெருமான் அவள் செல்லும் வழியில் ஆடு வைக்கும் சிறுவனாக தோன்றினான். ஔவையோ நீண்ட பயணம் செய்து களைப்பில் ஓர் நாவல் மரத்தடியில் வந்து அமர்ந்தார். பசியும் தாகமும் அவளை வாட்ட சுற்றும் முற்றும் பார்த்தார். அந்த மரத்தில் ஒரு சிறுவன் அமர்ந்திருப்பதை கண்டவுடன், குழந்தாய், எனக்கு மிகவும் பசியாகவும் தாகமாகவும் இருக்கிறது. அந்த நாவல் பழங்களை சற்று பறித்து கொடுக்கிறாயா என்று கேட்டார். முருகனோ விளையாட்டாக, சரி சரி பறிக்கிறேன். சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா பாட்டி என்று கேட்டார். இதென்னப்பா, பழத்தில் சுட்டது சுடாதது என்று எதற்கு வம்பு? சுடாத பழமாகவே பறித்துத்தா என்றார். நம் குறும்புக்கார முருகன், சுடாத பழமா பார்த்து எடுத்துக்கோ பாட்டி என்று மரக்கிளையை ஆட்டினார். பழங்கள் அனைத்தும் மண்ணில் விழுந்தன. அடடா, பழங்கள் மண்ணில் விழுந்து விட்டனவே என்று அந்த பழங்களை எடுத்து மண் போக ஊதினார். என்ன பாட்டி, பழம் சுடுகிறதா என்று கேட்டவுடன் ஔவைக்கு புரிந்துவிட்டது, இது தமிழ் கடவுள் முருகனின் திருவிளையாடல் தான் என்று. தன் அகந்தையை வேறறுத்த முருகனை வணங்கிய தலமே பழமுதிர்ச்சோலை ஆகும். பழம் உதிர் சோலை, பழங்களை உதிர்த்து ஔவையை ஆட்கொண்ட தலம். வள்ளி தெய்வானையுடன் காட்சி தந்து நம் வினைகளை பழம் போல் உதிர்க்கும் அந்த ஞான பழத்தின் அழகை ரசிக்க செல்வோம் பழமுதிர்ச்சோலை. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. பழமுதிர்ச்சோலை முருகனுக்கு ஹரஹரோஹரா.